நாம மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் சிந்தனைக்காக மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம். கடந்த வாரம் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 8 வசனங்களை நாம சிந்திச்சோம். இந்த நாள்ல 9ல இருந்து 13 வசனங்களை நாம சிந்திக்க இருக்கிறோம். வசனங்கள் 9ல இருந்து 13 வசனங்களை நம்ம நான் வாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்கிறோம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தாள், அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அது மறுக்கையை போல சுத்தமாயிற்று என்பதை தொடர்ந்து இந்த சுவிசேஷத்துல இயேசுவினுடைய ராஜரீக மகிமையை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் காணப்படக்கூடிய எதிர்ப்புகள், அவருடைய வல்லமை, அவருடைய குணாதிசயம், அவருடைய ஊழியத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் எல்லாவற்றையும் அவர் காண்பித்து அவரை பின்பற்ற ஜனங்களுக்கு அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய முழுவதுமா நம்ம கவனிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தையும் அவரையும் அந்த ஜனங்கள் எப்படி நிராகரிக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க. அதுல முதல்ல அவங்களுக்கான பிரச்சனை, இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கடைபிடிக்கலை. கர்த்தருடைய ஆராதனையை அவர் அசட்டையாக எண்ணுகிறார். அந்த ஆராதனையில அவர் கட்டளை மீறி செயல்படுகிறார். ஏன்னா இந்த யூத குலத்துக்கு முக்கியமான ஒரு நாள் அவர்கள் ஆராதனைக்குரிய ஓய்வு நாள். அவங்க அந்த ஓய்வு நாளை கவனமாக ஆராதிக்கிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் பாவங்களும் துன்பங்களும் அடிமைத்தனங்களும் ஆலயம் இடிக்கப்பட்டதும் தேசம் கடத்தப்பட்டதுமாக இருந்துங்கிறத நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அவங்க பாபிலோன் அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து அழுது, நாங்கள் எருசலேமுக்கு திரும்பும் பொழுது இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்போம்னு சொல்லி அநேக காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அதில் கடவுள் விதித்த சட்டங்களுக்கு மேலாக அங்குள்ள மத தலைவர்கள், வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பதற்கு மனித வழிமுறைகளையும் சேர்த்து வைக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்துக்கான பல விளக்கங்களை அவர்கள் கொடுத்து ஓய்வு நாளில் மக்கள் சுமக்க முடியாத நிறைய பாரமான சுமைகளை அவங்க தோளில் சுமக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இயேசு ஓய்வு நாளை அனுசரிக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்குது. இயேசு ஓய்வு நாளில் ஜனங்களை சுகப்படுத்துகிறாரு, ஜனங்களுக்கு உபதேசிக்கிறாரு, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு, ஆயக்காரனுடைய வீட்டில் போய் சாப்பிட்றாரு. இப்படி பல காரியங்கள் அவர்களுடைய பாரம்பரிய சட்டத்துக்கு எதிராக செய்கிறார். அதனால அவரை முதல்ல அவங்க குற்றம் சாட்டக்கூடிய காரியம், இவர் கடவுளுடைய மனுஷன் இல்லை, இவரை ஒரு போலியானவர், இவருடைய அற்புதங்கள் போலியானது, இவருடைய உபதேசங்கள் போலியானதுன்றதை ஈஸியாக குற்றம் சாட்டணும்னா இவர் ஓய்வு நாளை மீறிட்டார். ஓய்வு நாளை மீறினாவே ஒரு கடவுளுடைய மனுஷன் இல்லை, இவர் செய்கிறது எல்லாமே தப்புன்றதுக்காக அநேக சாட்சி ஆதாரங்களை தேடுறாங்க. அதில் கடந்த வாரம் நம்ம முதல் 8 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த சீசர்கள் கயிர்களை பறித்து தின்றதை குறித்து குற்றம் சாட்டுறாங்க. அது ஒரு அறுவடை வேலையை அவங்க கருதி ஓய்வு நாளை செய்யத்தகாதாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ இயேசு அவர்களுக்கு பதில வேதத்திலிருந்தே கொடுக்குறார். தாவீது ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சமூகத்தை அப்பத்த ஓய்வு நாளை புசிச்சானே, அப்புறம் ஆசாரியர்கள் ஓய்வு நாளை வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே, தேவாலயத்தை விட பெரியவராகிய நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறேன்னு சொல்லி வேதத்திலிருந்து அநேக காரியங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்க அதில் எந்த வார்த்தையும் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்த விட்டு கடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வாசிச்ச இந்த பகுதி, அவர் ஓய்வு நாளில் ஒரு சூம்பின கையுடைய மனுஷனை சுகப்படுத்துறதை நம்ம இப்போ பார்க்குறோம். இதே வேத பகுதி மார்க் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது, லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் என்ன நம்ம தெளிவாக பார்க்க முடியும். மார்க் 3ஆம் அதிகாரம் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சேர்ந்துருக்கு. சரிங்களா? இப்போ 9ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கிறோம். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, லூக்கா 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. 6வது வசனமே வாசிங்க. லூக்கா 6:6. வேறொரு ஓய்வு
ரைட். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த மனுஷகுமார் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வேறொரு ஓய்வு நாள் அவர் ஜெபாலயத்துல பிரவேசித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா மத்தேயு டைரக்டா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைக்குள்ளாக வராரு. அந்த நாள் எப்பன்னு சொல்லல. ஸோ இது ஒரே நாள் கிடையாது, இன்னொரு ஓய்வு நாள்ல அவங்க போறாங்க. அப்படி இன்னொரு ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போறாரு. இந்த தேவாலயத்துக்கு போய் அவர் என்ன சொன்னார், ஒரு உபதேசித்தார் லூக்கா சொல்றாரு. மார்க் அந்த ராஜரிக வல்லமையை சொல்றதுனால அவர் ஆலயத்துக்கு போனார்னு சொல்லி சொன்னார். ஆலயத்துல போய் இயேசு கிறிஸ்து பிரதானமா உபதேசம் வந்தார். இயேசு ஆலயத்துக்கு போறாருன்னு சொன்னாவே எப்பவுமே திரள் கூட்டம் பின்னாடி போயிட்டே இருக்குது. அதுல வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கிறாங்க, கூடர்கள் இருக்கிறாங்க, பல கடினமான சூழ்நிலை கொண்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த நிலையில தான் இயேசு ஆலயத்துல போய் அநேக தேவையுள்ளவர்கள் மத்தியில, அநேக பிரச்சனை உள்ளவர்கள் மத்தியில இயேசு ஆலயத்துல போய் உபதேசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன் அது நமக்கு பிரதானம்? அவங்கள விட்டு அவர் ஜெபாலயத்துல பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்றது? முதல்ல இயேசு ஜெபாலயத்துல பாவிகள் தான் இருக்கிறாங்க. ஜெபாலயத்துல அசத்தியமான போதனை கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. அதை வழி நடத்துகிறவர்கள் சரியில்லை, அங்கே கூடி வருகிற மக்களுக்கு புரிதல் இல்லை. ஆனாலும் இயேசு வாரம் பூரா அந்த ஜெபாலயத்துல போய் அவர் அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறவராக இருக்கிறார். முதல்ல பிதா தன்னை அனுப்பிய நோக்கத்தை இயேசு நிறைவேற்றுவதை நம்ம கவனிக்கிறோம். இயேசு எப்பெல்லாம் ஜெபாலயத்துக்கு போறாரோ அங்க முதல்ல அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் உபதேசம் பண்றார். அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போனார். ஏன் இயேசு ஜெபாலயத்துல பிரதானமா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போனார்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பிய நோக்கமே பாவிகளை வேத பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கிறது தான். பாவிகளை வேத பிரசங்கத்தின் மூலமாக கடவுளோட ஒப்புரவாக்குறது தான். பாவிகளை வேத பிரசங்கத்தின் மூலமாக நித்திய ஜீவனுக்கான விசுவாசத்தை கொடுக்கறது தான். பாவிகளை கடவுளுடைய சமூகத்துல பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படிய வைக்கிறதுக்கு பிரசங்கம் தான் பிரதானமானது. இயேசுவினுடைய ஊழியத்தை நம்ம கவனித்து வாசிக்கும் பொழுது எல்லா இடங்களையும் உபதேசம், பிரசங்கம், உபதேசத்தை பிரசங்கத்தை இயேசுலேருந்து எடுத்துட்டீங்கன்னா அவர் மேசியா நம்ம விசுவாசிக்க முடியாது, கடவுள் விசுவாசிக்க முடியாது, அவர் தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நம்ப முடியாது. அவருடைய செயல்களுக்கு முன்பாக அவருடைய பிரசங்கம், அவருடைய உபதேசம் அவரை மேசியாவாக, தேவ மனிதனாக, இரட்சகராக அவர்களுக்கு வெளிப்படுத்துது. அதான் மலை பிரசங்கத்தை மத்தேயு முதல்ல சொல்றார். இயேசுவினுடைய ஊழியத்துல பிரதானமா அவர் என்ன கட்டளை உபதேசத்தையும் சொன்னாருன்றத நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய முக்கியத்துவம் சபையில் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான சபைகள் என்ன முக்கியத்துவம்? பாடல் தான் முக்கியத்துவம், நிகழ்ச்சி தான் முக்கியத்துவம், ப்ரோக்ராம் தான் முக்கியத்துவம், மனித சாட்சி தான் முக்கியத்துவம், மனிதன் உணர்ச்சி வசப்பட்டு தூண்டுறதான் முக்கியத்துவம், மனிதனை கையசைச்சு காலை அசைச்சு அவனை ஆட வைக்கிறதா முக்கியத்துவம். வேதத்துல எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு ஆராதனை கவனிக்க முடியாது. அதெல்லாம் புறஜாதி ஆராதனை. ஆராதனை அதுல முக்கியமா அடிப்படையில கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கணும். இப்ப இயேசு என்ன பிரசங்கம் பண்ணார்? இயேசு கடவுளுடைய குணாதிசயத்தை பிரசங்கம் பண்ணார். மலை பிரசங்கத்துல தான் நம்ம கவனிக்கிறோம். இயேசு மனிதனுடைய வீழ்ச்சியை பிரசங்கம் பண்ணார், மனிதனுடைய பாவத்தை சுட்டி காட்டினார். இயேசு தன்னுடைய சுவிசேஷ அழைப்பையும் ரட்சிப்பையும் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகன்ற உறுதிப்பட அறிவித்தார். அதுதான் பிரசங்கத்தினுடைய மையம். அங்கே வியாதி உள்ளவன் இருக்கிறான், அங்கே குடும்ப பிரச்சனை உள்ளவன் இருக்கிறான், அங்கே பல குழப்பங்களோட வந்திருக்கிறான். எல்லாரையும் உட்கார வச்சு ஆலோசனை கொடுக்கல, எல்லாரையும் உட்கார வச்சு உன் பிரச்சனை என்ன, வா உனக்காண்டி நான் ஜெபம் பண்ணுறேன், உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லலை. அதெல்லாம் இயேசு எந்த இடத்துலையுமே சொல்லலை. வேதபூர்வமான ஆராதனையில் பிரதானமாக இருக்கிறது பிரசங்கம். பிரசங்கம் தான் மனிதனுக்கு ஆவிக்குரிய ஞானத்தையும் ரட்சிப்பையும் பிரதானமாக தரும். சரிங்களா? இப்போ அவர் போறாரு, பிரசங்கிக்கிறாரு, பிரவேசிக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுது, அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். லூக்கா 6:6 நம்ம கவனிக்கும் பொழுது அவர் இன்னும் தெளிவா சொல்றாரு அவன் எப்படிப்பட்டவன். என்ன சொல்றாரு லூக்கா 6:6? இங்கே வித்தியாசம். சூம்பின வலது கையுடையவன். லூக்கா ஒரு வைத்தியர்னால ஒவ்வொரு முறையும் அந்த வியாதியை ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. சூம்பின கைனா என்னது? சூம்பின கைனா கை இல்லாதது கிடையாது, கை மரித்து போன நிலை, தசைகள் பலவீனம் அடைந்து கை சுருங்கி போய்
கை செயலிழந்து போன ஒரு நாள்பட்ட நிலையை குறிக்குது. முடக்குவாதம், பக்கவாதம் காலில் ஏற்படுற மாதிரி கையில் முடக்குவாதம் வந்து கை கீஞ்சு போன ஒரு நிலை, கை சுருங்கி போன நிலை, நரம்புகளும் எலும்புகளும் சதைகளும் எந்த செயல்பாடும் இல்லாமல் உணர்ச்சியற்று இருக்கக்கூடிய நிலை தான் சூழ்நிலை கையுடைய நிலை. அவளுக்கு ஒரு கை தான் வேலை செய்யுது. அதில் இடது கை தான் வேலை செய்யுது, வலது கை அவன் சூழ்நிலை கையுடையவன். ஏன் அதை லூக்கா சொல்லலாம்? பெரும்பாலும் இந்த உலகத்தில் எல்லாரும் வலது கையை பயன்படுத்தி தான் வேலை செய்யணும். வலது கை தான் அவனுக்கு பிரதானம். அந்த வேலை செய்கிறதுக்கும், சாப்பிட்றதுக்கும், ஒரு பொருளை தூக்குறதுக்கும், அவன் ஆடைகளை போடுறதுக்கும் வலது கை இல்லாமல் இடது கையை வச்சு செயல்பட முடியாது. இடது கையில் முழு ஆற்றலோடு செய்ய முடியாது. அப்போ அவனுடைய வலது கை சூம்பி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு பரப்பில் இருந்து அப்படி இருந்திருக்கலாம். ஒருவேளை அவன் ஒரு தச்சு வேலை செய்கிறனால ஒரு பெரிய வேலை செஞ்சு அதில் ஒரு விபத்து ஏற்பட்டு அவனுடைய கை அப்படி செயல்படாமல் போயிருந்திருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவனுடைய நிலை இனிமேல் அவன் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்க மாதிரி டெக்னாலஜி உள்ள வேலைகள்லாம் இல்லை. ஒன்றும் விவசாயம் இல்லை, அவன் அடிமையாக வேலை செய்யணும். அப்படி இல்லைன்னா அவன் ஆடு மாடுகளை மேய்க்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் சரீர உழைப்பு தேவை, வலது கை பிரதானமாக தேவை எல்லா வேலைகளும். இப்போ இந்த வேலையை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் செய்யக்கூடிய வேலையை இவன், ஒரு மனுஷன் 1 மணி நேரம் செய்கிற வேலையை இவனால் 6 மணி நேரம் செஞ்சால் அந்த வேலையை முடிக்க முடியும். வேலை இல்லை, உன்னுடைய வாழ்வாதாரம் இல்லை, அவன் சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய பலவிதமான பாதிப்புகளை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த சூழ்நிலை கைன்றது அவனுடைய வெறும் சரீர பிரச்சனை மாத்திரம் இல்லை. ஒரு யூதன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பு இந்த மாதிரி செயல்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் முதல்ல சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்படுவான். சமுதாயத்தில் எந்த பொதுக்கூட்டத்துக்கு வர முடியாது, எந்த பொது ஆராதனைக்கு வர முடியாது, எந்த யூத பண்டிகைகளுக்கு வர முடியாது, எந்த கோர்ட்டு வழக்கில் அவன் சாட்சி சொல்ல முடியாது, சாதாரண மக்களோட அவன் சேர்ந்து ஐக்கியப்பட முடியாது. நம்ம இதை தான் குஷ்டரோகிட்டையும் பார்த்தோம், பெரும்பாலுள்ள ஸ்திரீட்டையும் பார்த்தோம். இப்போ இந்த மனிதனுடைய நிலையும் கிட்டத்தட்ட அதுதான். ஜெபாலயத்தில் அனுமதிக்கப்பட்டதே ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். தேவாலயத்துக்குள்ள ஒரு பொழுது உள்ள சேர்க்கப்பட்டிருக்க மாட்டான். நிறைய நேரம் இந்த ஊனமானவர்கள் பெரும்பாலும் வீதிகள்லையும் தேவாலயங்களையும் அவர்கள் பிச்சை எடுத்து பழக்கக்கூடிய நிலைதார்கள். அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டனால வேலையில் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டாங்க. அநேக மன உளைச்சலுக்குள்ளாக இருப்பாங்க, சுயமரியாதை இழந்திருப்பாங்க, வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாழ்கிறவர்களாக, பிறரை சார்ந்து இருக்கிறவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த மனிதனாக வாழ்ந்து பார்த்துதான் தெரியும். ஒரு நாள் உங்கள் வலது கையை கட்டி வச்சுட்டு இடது கையில் வேலை செஞ்சுட்டு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து ஆடை மாற்றுறது, நீங்கள் பயணம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி பாருங்க. இடது கையில் டிரைவ் பண்ண முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, சமையலை ஒழுங்காக செய்ய முடியாது, வீட்டு வேலைகளை ஒழுங்காக செய்ய முடியாது. அது கிட்டத்தட்ட பெரிய ஒரு பாதிப்பான ஒரு நிலையை வேதங்கள் சொல்கிறார். இப்போ இப்படிப்பட்ட மனுஷன் அவன் ஜெபாலயத்தில் வந்து நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு இக்கட்டான நிர்பந்தமான நிலையில் தேவன் மீதான அவனுடைய நம்பிக்கை தோற்று போகலை. அவன் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் நொறுக்கப்பட்டாலும், சரீரத்தில் நொறுக்கப்பட்டாலும், சமுதாயத்தில் நொறுக்கப்பட்டாலும், இக்கட்டுகள் இருந்தாலும், மன உளைச்சல்கள் இருந்தாலும் கடவுளை தேடணும், கடவுளை ஆராதிக்கணும், கடவுளை தொழுது கொள்ளணும், கடவுளுடைய சமூகத்துக்கு போகணுன்ற விருப்பமும் வாஞ்சை இருக்கிறத பார்க்கணும். இப்போ ஓய்வு நாள் இந்த மனுஷன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆவியானவர் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்னா இது என்ன சொல்ல வருது? தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வைத்த நோக்கம் முதல் என்ன? அவன் சூழ்நிலை கையுடையவனா பிறந்தது யாருன்னா என்ன காரணம்? தேவன் முதலாவது அதை அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதிச்சது நியாயமா? வேதத்தில் எந்த இடத்துலையும் பாவத்து நிமித்தமாக தான் மனுஷன் இப்படி பிறக்கிறான், பாவத்தின் தான் மனிதன் இந்த நிலைக்குள்ளாக போறான்னு சொல்லலாம். ஆனால் தேவன் ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி, வருத்தம், பொருளாதார நெருக்கடி, கஷ்டம், மன உளைச்சல், இது எல்லாத்தையும் கடவுள் அவருடைய அனுமதியோடு அனுமதிக்கிறார். அது பிசாசுடைய கருத்தில் வரும். அது மற்றவர்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக உருவாகலை. தேவன் முதல்ல தீர்மானிக்கிறாரு, இவனுக்கு இதுதான் நிலை, இவன் குருடன், இவன் செவிடன், இவன் உடவன்றதை தேவன் தீர்மானிக்கிறார். பாவத்து நிமித்தமா மனுஷனை முற்றுமுடியோ அழிச்சு போட வேண்டிய தேவன் அவன் இந்த உலகத்துல குறைகளோடும் பலவீனங்களோடும் வியாதிகளோடும்
இக்கட்டுகளோட ஏன் வாழ வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த பலவீனத்தில் அவன் கடவுளை தேடும்படியா, அந்த உபத்திரவத்துல அவன் கடவுளை சார்ந்து வாழும்படியா. அவனால இந்த உலகத்துல தனியா செயல்பட முடியாது. அவனால இந்த உலகத்துல கடவுளற்று வாழக்கூடாது. அவனால இந்த உலகத்துல சுய ஞானத்துல வாழக்கூடாது. அது ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கிருபைக்காக கெஞ்சுறவனாக இருக்கணுன்றதுக்காக தேவன் அனுமதிக்கிறார். அவன் கடவுளுடைய மகிமையை ருசி பார்க்கும்படியா, அவன் கடவுளுடைய ரட்சிப்பையை தேடும்படியா என் வாழ்க்கையில கடவுள் வியாதி, சஞ்சலம், பிரச்சனை, நெருக்கடி எல்லாமே இந்த உலகத்துல கொடுத்துட்டு இருக்கிறார். மறுபுறம் பாவத்தை நிமித்தமா தேவன் இந்த இடர்பாடுகளை அனுமதிச்சாலும் அதனுடைய நோக்கம் என்பது கடவுள் தன் பக்கமாக ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்பி வரும்படியாக உழைக்கிறார். இதுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? நான் நல்லா இருக்கிறேன், என் உடம்புல எந்த குறையும் இல்லை, நான் நல்ல சுகபானமான சைடு சுகத்தோடு இருக்கிறேன்னு சொன்னா, வேதம் பாவத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆவிக்குரிய ஊனமானவன் தான் சொல்லுது. பாவம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்துமால ஊனமானவர்கள். இவனால எப்படி அவனால சொந்த செயல்களை செய்ய முடியலையோ, இப்போ இவனால கடவுளுக்கு எந்த நன்மையான காரியத்தை செய்ய முடியாது, மற்ற ஜனங்களுக்கு இவனால எந்த நன்மையும் கிடையாது, இவன் சரியாக செயல்பட வேலை செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறத போல பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்காக செயல்பட முடியாது. பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய மகிமைக்காக வாழ முடியாதவனா இருக்கிறான். கடவுளுக்கு எந்த கனத்தையும் மேலையும் செலுத்த முடியாதவனா இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய நிலையில சூம்பி போனவனா இருக்கிறான். அவனுக்கு ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், அவனுக்கு வாஞ்சம் இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய முடியாதவை, கடவுளுடைய விருப்பத்துக்கு இணங்காதவை, கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்படாதவை, கடவுளுடைய கட்டளைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய முடியாத நிலையில கடவுளுக்கு சத்துருவா, பலவீனனா, துரோகியா ஒவ்வொரு மனுஷனும். இவன் ஆலயத்துக்கு போகலாம், இவன் ஜெபாலயத்துக்கு போகலாம், ஆனால் ஜெபாலயத்துல கடவுளோட எந்த உறவும் அவன் கொள்ள முடியாது. கடவுளுடைய மகிமைக்கான எந்த காரியத்தையும் அவனால் அங்கே செய்ய முடியாது. இன்னைக்கு ஜனங்கள் அநேகர் கோயிலுக்கு போகிறான், சர்ச்சுக்கு போகிறான், ஆராதிக்கிறான், கடவுளை தேடலாம், கடவுள்கிட்ட விடுதலை காண்டி போகலாம், கடவுள்கிட்ட நன்மை காண்டி போகலாம். ஆனால் கடவுளுடைய மகிமையை காண முடியாது. கடவுள் அவனுடைய வாழ்க்கையில செயல்படாத வரைக்கும் கடவுளுக்காக அவன் உழைக்க முடியாது, கடவுளுக்கு மகிமை செலுத்த முடியாது, கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியாது, கடவுளை காண முடியாதவனா. நீங்கள் நானும் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில கடவுளுடைய மகிமையை காண முடியுதா? கடவுளுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா? கடவுளுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? கடவுளுக்காக வாழுகிறவராக இருக்கிறோமா? கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கக்கூடிய அவருடைய வழிநடத்தலுக்கு செவி கொடுக்கிறோமா? ஞானமா வாழ்றோமா? நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா இந்த சூமின கையுடையவனை போல நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்கள்ல தீஞ்சு போனதா, பலம் இழந்ததா, செயல்படாததா இருக்கலாம். இவன் ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறான், இவன் பிரச்சனை போனதுக்கு தான் வந்திருக்கிறான், இவனுக்கு சுகம் தேவை, இவனுக்கு விடுதலை தேவை, இவனுக்கு இவனுடைய வாழ்க்கையினுடைய குறைகளை கடவுள் போக்கணுன்றதுக்காக வந்து நிற்கிறான். எவ்வளோ வருஷம் வந்தான், எவ்வளோ நாட்கள் வந்தான்னு தெரியல. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு நீண்ட காலமா அவனுடைய இக்கட்டுகளுக்கும் வழிகளுக்குள்ளும் பலவீனங்களுக்குள்ளும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த மனுஷனை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன ஆராய்ச்சி பார்க்கணும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள் நான் செயல்படாமல் இருக்கிறேன்? கடவுளுக்காக வாழாதபடி எனக்கு தடை செய்கிறது எது? கடவுளுடைய அன்பும் மகிமையும் இடத்துல வெளிப்படாதபடிக்கு நான் எந்தெந்த ஆவிக்குரிய காரியங்களை செயல்படாதவனா, சோம்பேறியா, சூம்பி போனவனா, கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியாதவனாக இருக்கிறேன் என்றதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இப்போ ரெண்டாவது அங்கே யாரை கவனிக்கிறோம்? அங்கே ஜெபாலயத்துல ஒருத்தர் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாள் சுத்தமாக்குது நியாயமா என்று கேட்டார்கள். இப்போ பரிசேயர்கள் இயேசு ஆலயத்துக்கு வந்துட்டாரு, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பரிசேயர்கள் அங்கே இருக்கிற வியாதி உள்ளவனெல்லாம் பார்க்குறாரு. எப்படி இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இவர்களை சுகப்படுத்தாம போக மாட்டார், இவர்களுக்கு விடுதலை கொடுக்காம போக மாட்டார். இப்போ இவர் ஓய்வு நாள்ல எந்த மனிதனையாச்சும் சுகப்படுத்தினா இவரை குற்றம் சாட்டலாம். இவர் ஓய்வு நாள்ல வேலை செஞ்சுட்டார், ஓய்வு நாளை அசுசிப்படுத்திட்டார், அசுத்தப்படுத்திட்டார், இவரை குற்றம் சாட்டலாம். ஏன்னா பரிசேயர்கள் ஓய்வு நாள்ல உயிர் போற நிலையில ஒருத்தர் இருந்தானா அவனை நீ சுகப்படுத்தலாம்.
இப்போ ஒருத்தன் உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்குது, அவனுக்கு நீ மருந்து கொடுத்தாதான் அன்னைக்கு உயிர் வாழ்வானே, அன்னைக்கு அவனுக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு காயப்பட்டு அந்த காயம் அவனுடைய உயிரை பாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சா நீ அவனை விட்டு போயிரு. லூக்கா 18 அந்த சமாரியன், அடிபட்ட சமாரியன், அந்த குற்றியிலும் குலையுருமா கிடந்த ஒரு மனிதனுடைய ஓமை சொல்லும்போது அதான் சொல்றாரு. அந்த மனுஷன் குற்றியா இருக்கும்பொழுது லேவியனும் இன்னொரு யூதனும் வந்து விலகி போறத சொல்றான். ஆசாரியனும் லேவியன் வந்து விலகி போறான். ஏன்னா அவன் அடிபட்டு இருக்கிறான், ஆனா அவன் சாக்க மாட்டான், அவனுடைய உயிர் நாளைக்கு வரைக்கும் இருக்கும், நாளைக்கு வந்து கூட அவனை கவனிச்சுக்கலான்னு அவன் விலகி போறான். அப்ப பரிசேயர்கள் வேத பாடங்களும் அவர்களுடைய ஓய்வு நாள் கட்டளைகள்ல அவர்கள் சொல்றது, ரொம்ப இக்கட்டான நிலையில இருக்கிறவனை மட்டும் நீ விடுதலை பண்ணி அவனுக்கு மருந்து வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி வியாதியில படுத்திருக்கிறவன், படுத்த படுக்கையில இருக்கிறவன், ஊனல், இவனுக்கெல்லாம் வந்து ஓய்வு நாள் நீ எந்த நன்மையும் செய்யலாம். ஏன்னா அவனுக்கு அடுத்த நாள் நீ அவனுக்கு போய் நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சட்டம் சொல்லுது. அதனால இப்ப இங்க இருக்கிற வியாதி உள்ளவங்க யாரும் படுத்த படுக்கையில உயிர் போற நிலையில யாரும் இல்லை. இவர்களுடைய வியாதி நீண்ட காலமா இருக்குது, நாளைக்கு கூட இவர்கள் சுகம் பெறலாம். அதனால இவர்களை இப்ப சுகப்படுத்துறது ஓய்வு நாள் கட்டளை மீறுவதற்கு சமானம் என்பதை அறிந்து அவர் முடிச்ச உடனே அவர் கூப்பிட்டாங்க, கேட்கிறாங்க, ஓய்வு நாளில் சொத்தமாக்குகிறது நியாயமா? இவங்களுடைய கேள்வி முதல்ல பாருங்க, இயேசுவை அவங்க குற்றம் சாட்டினாங்க. இந்த ஓய்வு நாள்ல இவங்க செய்யத்தகாத கதிர்களை கொய்து தின்னுகிறார்கள் சொல்லும்பொழுது இயேசு 1 சாமுவேல் 21 இருந்தும் ஆசிரியானுடைய ஆலை ஆராதனையிலிருந்து வேதத்துல எடுத்து காட்டினாங்க. இவர்கள் இயேசுவை குற்றம் சாட்டும் பொழுது வேத வசனத்தின் மூலமா குற்றம் சாட்டல. வேத வசனம் ஓய்வு நாளை சொத்தமாக்க கூடாதுன்னு சொல்லுது, நீங்க எப்படி சொத்தமாக்குறீங்கன்றதெல்லாம் அவங்க கேள்வி. அவர்களுடைய கேள்வி எல்லாமே அவர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து வந்தது, அவர்களுடைய யூகத்திலிருந்து வந்தது, அவர்களுடைய இருதய சிந்தனையிலிருந்து வந்தது. அதனாலதான் அவங்க ஓய்வு நாள சுத்தமாக்குறது நியாயமா என்று அவர்களுடைய பாரம்பரியத்தின் சட்டங்களை வைத்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நியாயமா இந்த பரிசேயர்கள், இந்த ஜெப ஆலயத்தை வழிநடத்தக்கூடிய இவர்கள் ஆலய ஆராதனையில இவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணி ஓய்வு நாள்ல ஜனங்களை கடவுளிடத்தில் நடத்துறது தான். ஓய்வு நாள்ல ஜனங்களை வேத வார்த்தையை கொண்டு கடவுளோடு ஒப்புரவாக்குறது அவங்களுடைய வேலை. அங்க வரக்கூடிய பாவிகளை, அங்க வரக்கூடிய உபத்திரவமான ஜனங்களை, ஒடுக்கப்பட்ட ஜனங்களை மீட்புக்கான வழியை சொல்றது அவங்களுடைய வேலை. இப்ப அங்க மீட்பர் இருக்கிறார், அங்க இயேசு பிரசன்னமா இருக்கிறார், அவங்களுடைய எல்லா பாடுகளுக்கும் விடுதலை நாயகர் அங்க இருக்கிறார். இப்ப அவர் பிரசங்கமும் பண்றார். இயேசு அந்த பிரசங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறார். இயேசு ஆவியின் வல்லமையினால கடவுளுடைய மீட்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றார். இப்ப அவங்க அதை கேட்கிறாங்க. இப்ப அந்த செய்தி அவங்க இருதயத்தை பாதிச்சிருந்தா இந்த பாவிகளை அந்த இயேசு நடத்த நடந்துக்கணும். உங்க வாழ்க்கையினுடைய மீட்புக்கான நாயகர் எங்க இருக்கிறார்? நமக்கு பைபிள்ல வாக்கு பண்ணப்பட்ட தாவீதின் குமாரன் நம்ம மத்தியில இருக்கிறார். நீங்க எல்லாரும் இந்த கிறிஸ்துவ விசுவாசி, இந்த கிறிஸ்துவின் இடத்துல விடுதலைக்காக போங்கன்னு சொல்லி அவர்கள் மக்களை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்த வேண்டிய இடத்துல இருந்து கொண்டு, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின் யோவான்ஸ்நானகனை போலவே சொல்ல வேண்டிய ஸ்தானத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை எதிர்த்து இயேசுவையும் பாவியையும் சேர்க்க முடியாத தடையை உண்டு பண்றாங்க. இந்த பாவி இயேசுவினால சுகமடையாதபடி, இந்த பாவி இயேசுவினால விடுதலை அடையாதபடி, இந்த பாவி இயேசுவுக்கு மகிமை செலுத்தாதபடி இந்த தலைவர்கள் தடைகளை ஏற்படுத்துகிறத பார்க்கணும். ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரனுடைய முதல் வேலையே ஜனங்களை தான் பக்கம் இருக்கிறது இல்லை, ஜனங்களை தன்னிடத்துல தன்னுடைய உபதேசத்துக்கு எல்லாம் கொண்டு வரதில்லை, ஜனங்களை இயேசு இடத்துல நடத்துறது, ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு சொல்றது, ஜனங்களுக்கு இயேசுடைய மீட்பு அறிவிக்கிறது, ஜனங்கள் எல்லாரையும், பாவிகள் எல்லாரையும் இயேசுவின் இடத்துல போக சொல்றது. என்கிட்டவா, நான் உனக்கு ஜெபம் பண்றேன், நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்றது, எனக்கு எழுதி போடு, நான் உனக்கு சுகத்தை கொடுக்குறேன், எனக்கு ஜெப விண்ணப்பத்தை எழுதி போடு, நான் உன் பிரச்சனை தீர்க்கன்னு சொல்றேன்னா கள்ள போதகன், போலி போதகன். ஆவியை இயேசுக்கு நடத்துறவன் தான் உண்மையான கடவுளுடைய மனுஷன். இப்போ இவர்களுடைய அடிப்படையான அந்த ஓய்வு நாள் கட்டளையை மீறி அவர்கள் கிறிஸ்து இடத்தை வழி நடத்தாம வேத சிந்தைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு கடவுள் மீது அன்போ சக பாவியின் மீது அன்போ அவனுக்கு இல்லை.
அவ்வளோ பேர் கஷ்டத்தோட வழியோட வந்து நிற்கிறான். அவன் மேல எந்த அன்பும் இறக்கமும் இல்லை. அங்க தேவன் அவர்களுடைய சமூகத்துல வாசம் பண்ணி அவர் தெய்வீக வல்லமையா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசுவின் மீது அவர்களுக்கு எந்த விதமான அன்பு. மனித பாரம்பரியம் சடங்கு கடவுளிடத்திலிருந்து மனிதனை பிரிச்சு வைக்குது, சக மனிதனிடத்திலிருந்து மனுஷன் பிரிச்சு வைக்குது. அங்க உண்மையான தேவ அன்போ உண்மையான சக மனித அன்போ ஒரு பொழுதும் துளியளவு இருக்காது. மனித வழிமுறைகளும் மனித மேன்மைகளும் மனித சிந்தனைகள் இருக்கிற இடத்துல ஒரு பொழுதும் கிறிஸ்து இருப்பதில்லை. மனுஷனுடைய பாரம்பரிய சட்டம் உயர்ந்திருக்கிற சபையில இயேசு ஒரு பொழுது இருக்க மாட்டார். மனிதனுடைய சிந்தனைகளையும் ஆராதனையா கொண்டிருக்கக்கூடிய சபைகள்ல இயேசு ஒரு பொழுது இருக்க போதில்லை. எதுக்கு நம்ம உள்ள இருக்கிற தவறான போதனைகள் எல்லாம் நம்ம எதிர்க்கிறோம்? ஏன் அவன் ஆராதனை தப்புன்றோம்? ஏன் அவன் உபதேசம் தப்புன்றோம்? ஏன் அவனுடைய வழிமுறை தப்புன்றோம்? அது எதுவுமே கடவுளுடைய மகிமையை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துறதாக ஒரு பொழுதும் அங்க இல்லை. தான் தோன்றதை சொல்றது, தான் பேசுறத சொல்றது, தன்னை அங்க பிரதானப்படுத்துறது, தன்னுடைய வழிமுறைகளை சொல்றது. வசனத்தை வசனமா வேத வசனத்தை பயன்படுத்துவான், சொந்த அனுபவத்தை சொல்லுவான். வேத வசனத்தை சொல்லுவான், அவனுடைய மக்களுடைய உணர்ச்சி சார்ந்த, மக்களுடைய விடுதலை சார்ந்த, மக்களுடைய தேவை சார்ந்த வாக்குறுதிகளை கொடுப்பான். கிறிஸ்து மகிமைப்படாத இடத்துல இருப்பது ஆபத்து, போறது ஆபத்து. அது பிசாசினுடைய கூட்டன்றதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இப்ப அவங்க அந்த ஆராதனையில ஒரு பெரிய குழப்பம் உருவாங்க. ஜனங்கள் ஒரு புறம் நிற்கிறாங்க, ஜனங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவங்க இயேசுவுக்கும் சப்போர்ட் பண்ண முடியல, அந்த பரிசேயர்களுடைய பாரம்பரியத்துக்கும் அவங்களால கை கொள்ள முடியாத ஒரு நிலையில அங்க இருக்கிறாங்க. இப்ப இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அங்க இருக்கிற ஒருத்தையும் கூட பதில் சொல்லலை. இப்போதான் சீசர்கள் இயேசுவின் இடத்துல இருந்து வேத உபதேசத்தை கட்டுறாங்க. ஓய்வு நாள் எதுக்குன்றத அழகா பைபிள் வந்து சொன்னார். இப்ப ரெண்டாவது ஒரு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது இப்ப அப்போஸ்தலர்கள் யாரும் பதில் சொல்லல. அவங்க யாரும் அவங்களுடைய பாரம்பரியத்தை எதிர்க்க முடியல. அங்க இருக்கிற ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டாங்க. அவங்க யாரும் அந்த மீட்பினுடைய காரியத்துக்காக அங்க நிற்க முடியல. இந்த பரிசேயர்களும் ஜனங்களை கடவுளிடத்துல நடத்த முடியாம அங்க முதல்ல ஒரு குற்றச்சாட்டு நடைபெறும். யாரை குற்றம் சாட்டுகிறான்? கடவுளை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இங்க ஒரு குறைகளை காணப்படுது, இங்க ஒரு குழப்பம் உருவாகுது, இங்க ஒரு சண்டை மேலும் நிற்குது. இயேசுவை கைது பண்ணி இயேசுவை குற்றப்படுத்தி இயேசுவை கடவுளுடைய பிரமாணத்தை மீறிய ஒரு கள்ளத்தீர்ப்பு சொல்லி இயேசுவை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக் பண்ணி தான் அவங்களுடைய பிளான். ஓய்வு நாள அழிவையும் தீமையையும் அவர்கள் திட்டம் தீட்டுகிறவர்களாக அங்க இருந்து குழப்பத்தையும் சண்டைகளையும் உருவாக்குறார். கடவுள் வேதம் இல்லாத இடத்துல, கடவுளுடைய சுவிசேஷம் இல்லாத இடத்துல, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு இல்லாத இடத்துல குழப்பம் இருக்கும், சண்டை இருக்கும், பகைகள் இருக்கும், கோபம் இருக்கும். இதெல்லாமே மேலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துகிறது அப்படின்னு சொன்னா, இந்த பரிசேயர்கள் கடவுளுடைய ஸ்தானத்துல இருந்து, கடவுளுடைய பிரதிநிதிகளா இருந்து கடவுளுக்கு எதிராக வாழ்றாங்க. இயேசுவினுடைய மகிமையை மறைக்கிறாங்க, இயேசுவினுடைய ரட்சிப்பை மறைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் பொழுது கடவுள் அவருடைய ஸ்தானாதிபதிகளாக வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல எல்லாரும் ஊழியக்காரன் தான், எல்லாரும் ஆசாரியனும் தீர்க்கதரிசியா இருக்கிறாங்க. பேதுரு தான் நமக்கு சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவர்கள் கிறிஸ்துவிடத்துல வராதபடி நம்மிடத்துல காணப்படக்கூடிய தடைகள் என்னன்னு தெரியுமா? என் வாழ்க்கை என்னை பார்க்கிறவனை இயேசுக்கு நேராக நடக்குதா? என்னுடைய பேச்சு ஒரு மனிதனை இயேசுக்கு நேராக இணைத்து கொண்டு போகிறதா இருக்குதா? என்னை பார்க்கிறவன் இயேசுக்கு வர முடியாத தடைகள் நான் உண்டு பண்றேனா? என்னை பார்க்கிறவன் இயேசுவினுடைய மகிமையும் அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியாத தடைகள் எங்கிட்ட என்னென்னலாம் இருக்கு? நான் தொடர்ந்து வேதத்தை படிக்காத பொழுது, வேத அறிவில் வளராத பொழுது, தொடர்ந்து மனித எண்ணங்களும் உலக சிந்தனைகளும் என்னுடைய வாழ்க்கையில மேலோங்கும் பொழுது, தொடர்ந்து சுவிசேஷத்தினுடைய மேன்மைகளை விட்டு நான் பின்வாங்கும் பொழுது என் வாழ்க்கையில பாவமும் அசுத்தமும் பெருகும். பாவமும் அசுத்தமும் பெருகும் பொழுது நான் அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துவிடத்துல வழிநடத்த முடியாத தடைகளாக இருக்கிறேன். அநேக ஜனங்கள் இயேசுவினுடைய மகிமையை காண முடியாதபடி நானே ஒரு இருள் சூழ்ந்த ஒரு திரையாக இருக்க முடியும்ன்றதுதான் இந்த பரிசேயர்களுடைய வாழ்க்கை சொல்லும். பாவத்துல தொடர்ந்து வாழ்கிறவன் இயேசு எதுக்கு தான் செய்வான். பரிசுத்தத்தை வாஞ்சிக்காதவன் இயேசுவிடத்துல குறையதான் கண்டுபிடிப்பான்.
பரிசுத்தத்துல வளராதவன் குழப்பத்தையும் சண்டைகளையும் சந்தேகங்களையும் மேலதான் செய்வான். அவனுக்கு கடவுளுடைய அன்பு இருக்காது, மனிதனுடைய அன்பு இருக்காது, சமாதானமும் ஒரு பொழுதும் இருக்காது. ஆராதனை வேளையில கடவுள் உங்களை என்னையும் எச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, நான் எந்த இடத்துல சூம்பினவனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்துவின் இடத்துல ஜனங்கள் வராதபடி, என் குடும்பம் வராதபடி, சபை மக்கள் வராதபடி, என்னுடைய உறவுகள் வராதபடி, என்னை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இயேசுவை காணாதபடி இருக்கக்கூடிய தடைகள், பலவீனங்கள், தவறான குணாதிசயங்கள், பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் என்னன்றதை ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கிறார். இப்படி ஆராய்ந்து பார்க்கலன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆபத்திலே, ஒரு பெரிய அழிவிலே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். ரைட்? இப்ப 9-10 வசனம் நமக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லுது? இப்ப இந்த சூம்பின கையுடையவனுக்கு இயேசு தேவை, இந்த மத தலைவரான பரிசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. ஓய்வு நாள் என்பது ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவையை அறிவிக்கிறதாக இருக்கணும். இந்த 9 என்ன சொல்றது சொன்னா, அவங்க யாருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து ஆளுகிறவராக, ஆண்டவராக இல்லை. அவங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மகிமையுள்ளவராக வெளிப்படலாம் பிரச்சனை. ஓய்வு நாளுடைய பிரதான நோக்கமே ஒவ்வொரு பாவிக்கும் இயேசு தேவைன்ற உணர்றது தான். நீங்கள் நானும் ஏன் வந்திருக்கிறோன்னா, உங்களுக்கு எனக்கு இயேசு தேவைன்றதுக்காண்டி வந்திருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, வியாதியை போக்கவோ, பிரச்சனையை போக்கவோ, கஷ்டத்தை போக்கவோ இல்லை. உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுள் யாருன்றது அறிவதற்கு தேவை. அவர் அதுக்கு தான் வந்தார், அதுக்கு தான் ஒரு உபதேசம் பண்ணார். உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுளுடைய சித்தம் என்னன்றது அறிவதற்கு தேவை. உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுளுக்கு பிரியமா வாழ்றது எப்படி என்பதற்காக இயேசு தேவை. உங்களுக்கு எனக்கு இயேசு ஏன் தேவைன்னா, கடவுளுடைய மகிமையை கண்டு கடவுளுடைய மகிமைக்குள்ள பிரவேசிப்பதற்கு இயேசு உங்களுக்கு எனக்கு தேவை. அதுக்குதான் ஓய்வு நாள். ஆதாமுக்கு அதுக்குதான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. அது கடவுளோடு ஐக்கியப்பட, கடவுளுடைய மகிமையில் மகிழ்ச்சி அடைய. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுக்குதான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அதுக்குதான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது. அந்த பரிசேயர்கள் அதை புரியலை, சரியா செய்யலை. அங்க கூடி வந்த சபை மக்கள் அதை சரியா செய்யலை. இயேசு இப்ப அதை அவர்களுக்கு நடத்துகிறார். உங்க பிரச்சனைக்கான ஒரே ஒரு தேவை நான் தான். உங்களுடைய இக்கட்டுகளுக்கான ஒரே ஒரு தேவை நான் தான். நீங்க என் மூலமாக தேவனை காண்பது, என் மூலமாக தேவன் மகிமைக்குள் பிரவேசிப்பது அவசியமானதை இயேசு சொல்றார். உங்களுக்கு எனக்கும் இந்த ஓய்வு நாள தேவையானது உன்னே ஒண்ணுதான். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது திட்டம் தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது நித்திய வாழ்வு தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது சமாதானம் தேவை. கிறிஸ்துவின் மூலமா தேவனது அன்பு உங்களுக்கு எனக்கும் தேவை. அதை பெற்றுக்கொண்டாதான் முதல்ல நம்ம அவரை பார்த்து அவருடைய மீட்பிலையும் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக கழி கூற முடியும். 2வது 11-12 வசனம் இந்த பகுதி ஃபுல்லாவே ஓய்வு நாளுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. அதுல ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களை சொல்லுது. 11-12 வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே இருந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை பார்த்து மனுஷன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான், அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்து நாயந்தான் என்று சொன்னார். பாருங்க, இப்ப ஏற்கனவே ஓய்வு நாளை குறித்து அவர் அநேக வேத வசனங்களை விளக்கப்பட்டு சொல்லிட்டார். இப்ப அவங்க அவரை குற்றம் சாட்டும்படியா வர்றாங்கன்னு அவருக்கு தெரியும். அவரை அநியாயமா அவர் மேல குற்றம் சாட்டி அவரை புறம்பாக்க வர்றாங்கன்னு தெரியும். அவங்களுடைய கடின இறுதியும் தெரியும். அவங்களுடைய போலியான வாழ்க்கை என்னன்னு தெரியும். ஆனால் அவர் அவங்களுக்கு பதில் சொல்றாரு, உங்களில் எந்த மனிதனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாள குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டாங்க. ஏன் இதை சொல்றாரு? அந்த ஓய்வு நாள் லிஸ்ட்ல அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, நீ ஓய்வு நாள்ல ஒரு ஆட்டை பலி செலுத்துறதுக்காக கொண்டு போகும்பொழுது, அல்லது ஒரு குதிரையில நீ பயணம் பண்ணும்போது, ஒரு கழுதையில பயணம் பண்ணும்போது அது குழியில ஆபத்துல விழுந்துருச்சுன்னு சொன்னா, நீ அந்த ஆட்டை காப்பாற்றலாம், நீ அந்த கழுதையை தூக்கி விடலாம், நீ அந்த விழுந்து போன அந்த மிருகத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சிருக்கான். ஒரு பரிசேயன் அவன் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவன் கொண்டு போற ஆடு குழியில விழுந்தா தூக்கிடுவான். அந்த அந்த குழியில ஒரு குழந்தை விழுந்தா தூக்க மாட்டான். அந்த குழியில ஒரு நோய்வாய்ப்பட்டவன் விழுந்தா தூக்க மாட்டான். ஒரு முதியவர் விழுந்தா தூக்க மாட்டான். ஒரு மனுஷன் விழுந்தா தூக்க மாட்டான். இதுதான் பாரம்பரியத்தினுடைய ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு சிறு குழந்தைக்கு கூட ஈஸியா ஒரு பதில் தீர மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார்.
ஓய்வு நாள்ல ஒரு ஆடு குழியில விழுந்தா நீ தூக்க மாட்டியான்னு கேட்கிறான். பதில், நாங்க தூக்குவோன்றான். ஓய்வு நாள் ஆடை நான் தூக்குவேன், மனுஷனை தூக்க மாட்டேன். அதான் ஏன் சொல்ற, ஆட்டை பார்க்கிற மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தவனாக இருக்கிறான் சொல்றார். இப்ப இயேசு என்ன செய்யறாருன்னா, வேதத்திலிருந்து பதில் சொன்னார். இப்போ அவங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு தவறானது, அவங்களுடைய சட்டம் எவ்வளவு மோசமான மாய்மாலமானது, அவங்க கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியம் எவ்வளவு இழிவான நிலையை கொண்டது, அதுல எவ்வளவு பாரபட்சம் இருக்குது, அந்த பாரம்பரியத்துல எவ்வளவு பகைமை இருக்குது, சுயநலம் எவ்வளவு இருக்குது. அவனுடைய ஆடை காப்பாற்றுவான், அவனுடைய பொருள் அழியக்கூடாது, அவனுக்கு எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது. ஆனா மற்ற மனிதன் செத்தாக்க கவலை இல்லை, மற்ற மனிதனுக்கு எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை. பாரம்பரியமும் சட்டமும் மனிதனை காப்பாற்றுறது, மனிதனை அழிக்கும். பாரம்பரியமும் சட்டமும் மனிதனை பாரப்படுத்தும். உபவாசரு, முழுரவு ஜபம் செய், ஆவிக்காக காத்துரு, புளிய மல்லு, நடைபயணம் போ, மொட்டை போடு, காயப்படுது, இதெல்லாம் ஜீவனை கொடுக்குதா? இதெல்லாம் அவனுக்கு ஆத்ம சமாதானத்தை கொடுக்குதா? இது எல்லாமே அவனை அழிவுக்கு நேராக கொண்டு போகுது. அதெல்லாம் செஞ்சு அவன் ஏமாந்தான் போறான். அதெல்லாம் செஞ்சு அவன் சரீரத்தை அழக்கிறான், பணத்தை அழக்கிறான், சந்தோஷத்தை அழக்கிறான், நிம்மதியை அழக்கிறான், மேலும் மேலும் மனசோர்வுக்குள்ளாக தான் அழைக்கிறான். அதான் சொல்றாரு, மனித வழிமுறைகளுடைய சட்டம் ஆபத்தானது சொல்றார். அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த கேள்வி அவர் முன்வைக்கிறார். ஆட்டை பார்க்கல மனுஷனான் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். இன்னைக்கு மிருகமா மனிதனான்னு கேட்டா, மிருகத்துக்கு நீ பாதுகாப்பு சட்டம் கொடுப்பான். பறவைகள் அழியக்கூடாது, புலிகள் அழியக்கூடாது, இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அதுக்கான பாதுகாப்பு காரியம்லாம் செய்வான். ஆனால் அடிப்படையாக ஒரு மனுஷன் வறுமையில் வாடுறான், பசியில் வாடுறான், நோயில் இருக்கிறான். ஆனால் அதுக்கு எந்த விதமான திட்டமும் எந்த விதமான வழிமுறையும் இந்த சமுதாயம் சரியா. இயேசு அவர்களுக்கு தெளிவாக சொல்றாரு, மனுஷன் தேவசாயில படைக்கப்பட்டவன். ஓய்வு நாள் அவர்கள் தீமை செய்ய பார்க்குறான், ஓய்வு நாள இயேசு அழிக்க பார்க்குறான், ஓய்வு நாள இயேசு அவமானப்படுத்த பார்க்குறான், இயேசு குற்றம் சாட்ட பார்க்குறான். அந்த சூழ்நிலை கையுடையவே செத்தாலும் பரவாயில்லன்றான். ஓய்வு நாள் அவனை சுகப்படுத்தக்கூடாதுன்னு அழிவை செய்ய பார்க்குறான். ஆனால் இயேசு அவனுக்கு ஜீவன் பட, இயேசு அவனுக்கு நன்மை செய்யும்படியாக ஓய்வு நாள நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னு சொல்றார். நாட்டுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற, நாட்டை விட விசேஷத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணுன்ற காரியத்தை இயேசு அவர்களுக்கு சொல்றார். இயேசு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றாருன்னா, வேதத்துக்கு வெளியே எந்த ஞானமும் கிடையாது என்றார், வேதத்துக்கு வெளியே எந்த நீதியும் கிடையாது என்றார், வேதத்துக்கு வெளியே எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்றார். உன் பாரம்பரியத்துல ஒரு நன்மை இருக்குதா? நீ ஓய்வு நாள கொண்டிருக்கக்கூடிய விதிகள்ல என்ன நன்மை இருக்குது? அதுல ஏதாச்சும் ஒரு நன்மையோ ஞானமோ நீதியோ ஒழுக்கமோ இருக்குதா? அந்த உலக சட்டம் அப்படிதான். உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டமோ, இந்த உலகத்துல மனிதன் ஏற்படுத்தப்படக்கூடிய மீட்பின் வழிமுறைகளை எந்த ஞானமும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை, எந்த நீதியும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. மக்கள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து ஞானத்தையும் நன்மையும் நீதியையும் வாழ்க்கையும் பெறுவதற்கு பல உலக ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறான். எவனோ பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறான், அடுத்தவன் பேசக்கூடிய உலக கதைகளை கேட்டுட்டு இருக்கிறான், உலக பழமொழிகளை கேட்டுட்டு இருக்கிறான், உலக அனுபவங்களை கேட்டுட்டு இருக்கிறான், உலக புதுமையான தத்துவங்களை கேட்டுட்டு இருக்கிறான். அவன் ஞானத்தை அடைவதற்கும் மகிழ்ச்சியை அடைவதற்கும் நன்மையை அடைவதற்கும் உலகத்திலிருந்து நன்மையை பெறலான்னு பார்த்துக்கிறான். ஏன் சொல்றாரு? பாரம்பரியம் கேடான, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது, கெட்ட தண்ணி கெட்டு ஊற்று தித்திப்பான தண்ணியை கொடுக்காது. ஆவியின் இடத்துல இருந்து ஒரு நன்மையும் வராது, பாரம்பரியத்தை கை கொண்டவன் இடத்துல இருந்து எந்த நன்மையும் ஒரு பொழுது வராதுன்றது ஆண்டவரங்க சொல்றார். ஏசு இங்க கோபப்படல பாருங்க, அவங்க தொடர்ச்சியா ஒரே காரியத்துல அவர் குற்றம் சாட்டே வர்றாங்க. இயேசு ரொம்ப பொறுமையா தயவா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே வராரு. போன வாரம் தான் அவனுக்கு பதில் சொன்னேன், ஓய்வு நாளை குறிச்சு தாவீதினுடைய எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நான் சொல்றேன். மறுபடியும் எப்படி இந்த கேள்வியோட வர, மறுபடியும் ஏன் இந்த குற்றச்சாட்டோட வரன்னு சொல்லி அவர் சொல்றார். இயேசுவினுடைய பொறுமையை நீ கவனிக்கிறோம். அந்த பாரம்பரியத்தினால ஊறி போய் எவ்வளவு ஆபத்தா இருக்கிறான்றதை அறிஞ்சு அவரிடத்துல நீடிய பொறுமையா பதில் கொடுக்குறார். இயேசுவினுடைய சகிப்புத்தன்மையை பார்க்கணும். அவங்கிட்ட ஒரு பொழுது நன்மையான கேள்வி வராதுன்னு அவருக்கு தெரியும்.
அவன் ஒரு பொழுதும் கடவுளுடைய மகிமைக்கான காரியத்தை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் தூசணமாக தான் பேசுவான். அவன் தூசண வார்த்தைகளை தான் சொல்லுவான். அவன் தன்னை அழிக்க தான் முற்படுவான், தன்னை அவமானப்படுத்த தான் முற்படுவான்னு தெரியும். ஆனால் அவன் பொறுமையா, சகிப்புத்தன்மையோட, உணர்ச்சி வசப்படாமல் நிதானமா இருக்கிறார். ஒரு பரிசுத்த தேவனுக்கு வரக்கூடிய எந்த விதமான கோபத்தையும் அவர் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறார். அவனுடைய மதியினம், அவனுடைய கலகம், அவனுடைய வஞ்சகம், அவனுடைய தந்திரம், இதெல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். ஆனாலும் அவனிடத்துல நிதானமா அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் இயேசு போராடுறார். ஏதாச்சும் ஒரு வகையில அவனுக்கு இந்த ரட்சிப்பு புரிஞ்சிடுமான்றதுக்காக தான் வேதத்தை சொல்றாரு. இப்ப அவனுடைய பாதிப்பை சொல்றாரு, அவனுடைய சட்டத்தினுடைய காரியங்களை சொல்றாரு. எவ்வளவோ ஓமைகளை, உதாரணங்களை பயன்படுத்தி ஒரு ஆவிக்குரிய சண்டை இயேசு செய்கிறார். அவர் ஒரு ஆவிக்குரிய ராஜாவா அந்த யூதர்களுடைய ரட்சிப்புக்காக எவ்வளவு தூரம் மன போராட்டம் போராடுறதுங்க நம்ம கவனிக்கிறோம். அவர்களுக்கு அந்த சத்தியம் ஏற்கனவே கேட்டதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றார், திரும்ப திரும்ப மீட்ப சொல்றார், திரும்ப திரும்ப கடவுளுடைய சுவிசேஷ ரட்சிப்பை அவர்களுக்கு முன்னிறுத்தி சொல்லுறதை நம்ம இங்க பார்க்கிறோம். மத்தேயுல நீங்க கவனிக்கும் பொழுது, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அவர் எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை அவர் சொல்றான்னு கவனிக்கும் பொழுது 3, 4, 5 வாசனை. மத்தேயு 3, 3, 4, 5. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 3, 4, 5. அப்பொழுது அவர் திருமண கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய எதிரே கடினத்தின் நிமித்தம் அவர் வசனப்பட்டு கோபப்பட்டு சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். இப்ப இங்க ஒரு வித்தியாசத்தை சொல்றாரு மார்க். இங்க என்ன சொல்றாரு, அவங்கள்ட்ட ஓய்வு நாள் ஆட்ட தூக்குறது சரியா இல்லையான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனை கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு நீ எழுந்து நடுவே நின்றுன்னு சொல்றாரு. இவர்கள் ஓய்வு நாளை சொஸ்தமாக்கலாமான்னு கேள்வி கேட்கிறான். அவர் அவனை கூப்பிட்டு அவன் ஓரத்துல எங்கேயோ வெக்கத்தோட குற்றீரா முடிஞ்சு நின்றுட்டு இருக்கிறான். உன்னுடைய கை சூம்பி போய் நின்றுட்டு இருக்கிறான். ஏசு அவனை கூப்பிட்டு நடுவே வந்து நின்றுங்கிறார். இப்ப அந்த ஆலயத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் யார் எங்க இருக்கிறாங்கன்னு எல்லாராலையும் பார்க்க முடியாது. இப்ப இந்த சூம்பின கையோட எழுச்சி வந்து நின்ற உடனே ஹோல் க்ரௌடும் பார்க்குறாங்க. எல்லாரும் அவனை பார்க்குறாங்க. அவனுடைய ஊனம் தெரியுது, அவன் எந்த அவமானத்தோட இருக்கிறான்னு தெரியுது, அவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியுது. சொல்லி அவனை நிப்பாட்டி வச்சுட்டு அவர் கேட்கிறாரு, ஓய்வு நாள நன்மையை செய்யறதா தீமையை செய்யறதா, ஜீவனை காப்பதா அழிகிறதா? இவன் பிரச்சனையை நீ பார்க்குற, இவனுடைய துயரத்தை பார்க்குற, இவனுடைய வியாதியை பார்க்குற, இவனை இப்படியே விட்டு விட்டுறதா இல்லை இவனை காப்பாத்துறதா? நீ குழியில விழுந்தா ஆட்டை காப்பாற்றணுன்ற, இவனை நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறேன். யார்கிட்ட கேட்குறாரு? எல்லார்ட்டையும் கேட்குறாரு. பரிசேயர்கள்ட்ட மாத்திரம் இல்லை, அந்த காங்கிரிகேஷன் சீசர்கள் வியாதியில வந்து எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், இவனை காக்குறதா இவனை அழிக்கிறதா, இவனுக்கு நான் என்ன செய்யலாம்னு கேட்கிறேன். அந்த கூட்டத்துல ஒருத்தையும் கூட, ஐயா அவனை சோமாக்கி விடுங்க, ஐயா அவனுக்கு விடுதலை கொடுத்து விடுங்க, ஐயா ஓய்வு நாள்ல நன்மை செய்யறது நியாயம்தான், அவனை காப்பாத்துங்கன்னு எவனும் சொல்ற. சீசர்களும் சொல்லல, உள்ள ஆலயத்துல பங்கு பெற்றவன்னு சொல்லல, பரிசேயன்னு சொல்லல. அவங்க கேள்வி கேட்கிறாங்க, இவர் இப்ப நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறார், யாரும் பதில் சொல்லுவாங்க. உடனே அந்த வருஷம் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். நல்லதை சொல்றதுக்கு வாய் இல்லை, கடவுள் சார்பா பேசுறதற்கு துணிவு இல்லை. ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைங்க, நீங்க சொல்றது சத்தியங்க, இந்த பாரம்பரியம் மோசங்க, தவற கண்டிக்கக்கூடிய திறனே இல்லை. அவங்க பேசினா சொன்னா அடுத்து யாரும் ஆலயத்துக்குள்ள வர முடியாது, தடையை அவங்க ஏற்படுத்துவாங்கன்ற பயம். அந்த வியாதியில இருந்த அந்த 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 சூம்பன கையுடையவன் கூட, ஆமாங்கய்யா நீங்க சுகப்படுறதா நல்லதுன்னு சொல்லல, என்னை கூப்பிட்டுருக்காரு, என்னை நிப்பாட்டி வச்சிருக்காரு, இவர் மூலமா இன்னைக்கு ஒரு சேவை முடிச்சா பரவாயில்ல அவனே கேட்கறது. அவனுமே அந்த நல்லதை செய்யவே இல்லை. அதான் இயேசு அவங்க பேசாம இருந்ததை பார்த்து 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவருடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
ஒரு மன துக்கம் அடைகிறார். இவன் அன்பு செலுத்த, இவனுடைய நிலையை பார்க்குற, இவனுடைய வழியை பார்க்குற, இவனுடைய இக்கட்டை பார்க்குற, ஆனால் இவன் காப்பாற்றப்படணுன்ற ஒரு சிந்தை, ஒரு உணர்வு, ஒரு வாயை தொடர்ந்து ஒரு வார்த்தை சொல்றது உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவன் அழிச்சு போன்னு எல்லாரும் நினைக்கிறான். அவன் சுகமடைய கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கான். அவன் சுகமாக்க தேவையில்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறான். அதனாலதான் அவர் எல்லாரையும் பார்க்குறார், ஒவ்வொருத்தனையும் பார்க்குறார். எவனாச்சும் ஒருத்தன் கை தூக்குவானா, எவனாச்சும் ஒருத்தன் இவனுக்காக பேசுவானா, எவனாச்சும் ஒருத்தன் இவனை மீட்பதற்கான ஒரு வார்த்தை சொல்லுவான்னு ஒருத்தையும் கூட தூக்கல. அவர்கள் எல்லாரையும் அவர் கோபத்துடனே சுற்றி பார்த்தார். பார்க்கிறோம், உக்கிர கோபத்தோட பார்க்கிறார். ஏன் இந்த கோபத்தோட அவர் பார்க்கிறார்? அவர்கள் எவ்வளவு தூரம் சத்தியத்தை அறிஞ்சும் அதற்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறார். அவனை காப்பாற்றுறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் மட்டும்தான் அவனுக்கு நல்லது செய்யுமோ, அவனுக்கு ஜீவனுக்கு கொடுக்கவும் முடியும் என்பதை அவர் அங்க வெளிப்படுத்துறார். 11 பாடல் நமக்கு பிரதானமா ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய போலியா நன்மையை தேடி வீழ்ந்து போகாதுன்னு சொல்றது. நீ நன்மையை செய்யணும், நன்மையை நடப்பிக்கணும்னு சொன்னா, நன்மையின்படி வாங்கணும்னு சொன்னா, நீ நன்மை இருக்கிற இடத்துல தேடு. ஞானத்தை தேடுன்ற நீதி முடிக்கிறது. ஞானத்தை தேடு, கண்டுபிடி. ஞானத்தின் வழிகளை ஆராய்ச்சி பாரு. ஞானத்தின் உபதேசத்துக்கு செவிகொடு. ஞானம் என்னது? ஞானம் கடவுளுடைய வார்த்தை. ஞானம் கிறிஸ்து. கிறிஸ்துவையும் வேதத்தையும் தேடும் பொழுதுதான் உன்னால் நன்மை செய்ய முடியும், நன்மையை பேச முடியும், நன்மையின்படி வாழ முடியும். இந்த உலகத்தினுடைய போலியான நன்மையை தேடினான்னு, உலகத்தினுடைய போலியான நன்மை பகைமையை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் யுத்தத்தை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் பிரிவினையை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் அழிவை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் தேவ கோபத்தை உண்டு பண்ணும். உலகத்தினுடைய தத்துவம் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவர் சொல்ற வேதத்துல மீட்பையும், வேதத்துல கிறிஸ்துவையும், வேதத்துல கடவுள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை தேடுன்னு சொல்லி சொல்றார். ஒரு பெரிய போராட்டத்தை அவர்களுக்காக போராடுறார். அந்த சூம்பின கையுடையவளை மீட்பதற்கு அந்த முழு காங்கிரிகேஷனை எதிர்த்து அவர் நிற்கிறார். அந்த சீசர்களையோ, அந்த பரிசேயர்களையோ, அங்க இருக்கிற ஜனங்களையோ யார் எதிர்த்து வந்தாலும் அவனை மீட்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். இயேசுவினுடைய சத்திய போராட்டம் அங்கே வெளிப்படுகிறத பார்க்கணும். ஒரு புறம் அவர்களை கண்டிக்கிறாரு, எச்சரிக்கிறார். ஒரு புறம் அவருடைய தவறுகளை சுற்றி காட்டார், அவருடைய இயலாமையை சுற்றி காட்டார். மறுபுறம் எது நல்லதோ அதை செய்யாம அவர் விடலை. நன்மைக்கான போராடுகிற போராட்டத்தை நமக்கு சொல்லுகிறார். ஓய்வு நாள் 11 என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசுவினுடைய போராட்டத்தை அறிவிக்கிறது. அவருடைய வாழ்க்கை நம்ம இயேசு எப்படிப்பட்டவன்ற வாழ்க்கையை அறிவிக்கிறது. இயேசு நமக்கு தேவை மாத்திரம் இல்லை, இயேசுவினுடைய ஞானம் தேவை, இயேசுவினுடைய வார்த்தை தேவை, இயேசுவினுடைய உபதேசம் தேவை. இயேசுவினுடைய மகிமைக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னா அவரிடத்துல நன்மையை பெறணும், அவரிடத்துல நன்மையை கற்றுக்கொள்ளணும். நன்மை இன்னதென்று அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நான் கற்றுக்கொள்ளணும். உண்மையான ஓய்வு நாள் என்பது கிறிஸ்துவ அறிகிறவனுக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு உண்மையான ஓய்வு நாள் என்பது அனுதினமும் வேதத்துல கிறிஸ்துவ ருசி பார்க்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கும். இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நன்மைகளை பெறுகிறவன் தான் ஓய்வு நாளை உண்மையா மகத்துவமா ஆராதிக்கிறவனா இருப்பான். இப்ப ஓய்வு நாளை யார் இங்க உண்மையா இயேசுவை தவிர என்ன ஓய்வு நாளை கரப்படுத்துறான்? அந்த பரிசேயர்கள் துணிகரமா கடவுளுடைய நாளை உண்ணுலாமாக்குறான். அந்த சீசர்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டம் மக்களும் கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு எதிராக செயல்படுறாங்க. கிறிஸ்து ஒருவர் தான் அந்த நாளை மகிமையா தனது நன்மையை வெளிப்படுத்தி, தனது கிருபையை வெளிப்படுத்தி அவர்களுடைய மீட்புக்கான காரியத்தை செய்து இதை செயல்படுத்துகிறார். 3வது 13-14 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 13-14 வாசனை. உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மண்கையை கூட சுத்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். முதல்ல ஓய்வு நாளில் இயேசு தேவன் பார்க்குறோம். 2வது ஓய்வு நாளில் இயேசுவினுடைய வாழ்க்கையும் உபதேசமும் தேவன் பார்க்குறோம். கடைசியா 13-14 வசனத்துல நம்ம இங்க என்ன பார்க்குறோம்? யாரும் பதில் சொல்லலை, எல்லாம் வாயை மூடி பேசாம அமைதியா இருக்கிறான். இயேசு அவனை கூப்பிட்டு நடுவே நிறுத்தி உன் கையை நீட்டுன்றார்.
அவன் நீட்டினான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவன் அலட்சியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றான். அவன் அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கிறான். அவருடைய வார்த்தை அவனுக்குள்ள அவன் செயல்பட்டு இருக்கிறது. இப்போ சுகமடைஞ்சா இந்த பரிசேயனுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கும். இயேசு சொன்னதை கீழ்ப்படுங்கன்னு சொன்னா அடுத்த வாரம் ஜெபாலயத்துக்குள்ள வர முடியாது. இயேசுவை பின்பற்றணும்னு சொன்னா இனிமே அவன் சமுதாயத்துல ஒத்துழைவா இருக்க முடியாது. அவனுக்கு இங்க பாடுகளும் விசுவாச போராட்டங்கள் இப்ப ஆயத்தமாகிருச்சு. அவன் கையை நீட்டாமல்ல, கையை நீட்டுன்றாரு, அவன் கையை மூடி வச்சுட்டு இல்லை, அவன் கையை நீட்டுவதற்கு தயாராக நான் சொல்லுவார். முதல்ல இந்த 13ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மீட்புக்கான அழைப்பும் மீட்புக்கான தெரிந்து கொள்ளுதலையும் கிறிஸ்துவிடத்துல தான் முதல்ல வருது. அவன் மனமும் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தோ அவருடைய சத்தியத்தை கேட்டோ பின்பற்றியோ வரல. அவர் அவனை பலவந்த பண்ணிப்படுத்தி வர வைக்கிறார். அந்த அழைப்புக்கு அவனை உட்பகுத்தி அதை தெரிந்து கொள்வதற்கு அவனை ஒரு பாத்திரமாக கொண்டு வருகிறார். ரெண்டாவது, யாருமே ஒன்றும் சொல்லலை, யாருமே அவனை காப்பாற்றுன்னு சொல்லலை. நானும் உன்னை காப்பாற்றலப்பா, உன்னை சுகப்படுத்துறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைப்பா, உன்னை விடுதலை கொடுக்கறதுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லைப்பா, ஆனால் நீ போயிருப்பா அப்படின்னு அவர் சொல்றார். அவர் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களை ஒரு பொழுதும் பாடுகளின் துன்பத்தில் ஒரு பொழுதும் விடுவதில்லை. அவர் தெரிந்து கொண்ட மனிதனுக்கு மீட்பை கொடுக்காம ஒரு பொழுதும் அவர் போறதில்லை. அவர் சூழ்நிலையை பார்க்கல, எதிர்ப்புகளை பார்க்கல, இது என்ன விளைவை கொண்டு போய் ஏற்படுதுன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு இந்த சூமனை கையுடன் சுகப்படுத்தினா அவருடைய சிலுவை மரணத்துக்கான அஸ்திபாரத்தை அவர் போடுறாருன்னு தெரியும். ஏன்னா பின்புல தான் பார்க்குறோம், அவங்க வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை. இனிமேல் இயேசு உயிரிடக்கூடாது, இனிமேல் இந்த மனுஷன் நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாலே உயிரிழக்கலாம்னு சொல்லி அவருடைய மரணத்துக்கு திட்டம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். சரி, இந்த ஒரு மனிதனை சுகப்படுத்துறதுனால இவ்வளோ பெரிய விளைவு இருக்குதே, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த வல்லமையை செயல்படுத்துவோம் அப்படின்னு அவர் முடிவெடுக்கவே இல்லை. அவர் அவனை மீட்பதற்கான முடிவெடுக்கிறதுல ஒரு பொழுதும் பின்வாங்குன்னு பார்க்குறோம். அவன் மேலே யாருக்கு எந்த அன்பு இல்லை, யாருக்கு எந்த கரிசனை இல்லை. அவனுடைய அழிவுக்கு எல்லாரும் உறுதியாக இருக்கிறான், அவனுடைய மீட்புக்கு யாராங்க. ஆனால் இயேசு அவனுடைய முழுமையான சூழ்நிலையும் பிரச்சனைகளையும் அறிந்தவரா, அவன் மேலே கண்ணு வச்சு இறக்கம் பறக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிறார். அவனை மீட்கணும்னு சொன்னால் அவரை தவிர அங்கே யாரும் இல்லை. அவனை காப்பாற்றணும்னு சொன்னால் இங்கே அவரை தவிர வேறு எந்த செயல்பாடும் இல்லைங்கிறத பார்க்கணும். இயேசுவினுடைய மீட்பினுடைய மகா பெரிய மகிமை அதுதான். அவர் ஆதரவை தேடுறதில்லை, சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதில்லை, கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கறதில்லை, இப்போ இதை செஞ்சால் எவ்வளோ பேர் எதிர்ப்பாங்கன்னு பார்க்கறதில்லை. அவர் ஒரு ஆத்மாவை மீட்பதற்கு எதையும் செய்ய வல்லமை உள்ளவர். தான் தெரிந்து கண்ட ஒரு ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கும் பொழுது எவனும் அதை தடுக்க முடியாது. அந்த ஜெபாலய மாத்திரமில்லை, உலகமே எதிர்த்து வந்தாலும் அவனை சுகப்படுத்தாம போக மாட்டார். எவ்வளவு பெரிய வல்லமையான அதிகாரம் உள்ள மக்கள் வந்தாலும் அவனுக்கு அந்த மீட்பு அவர் நிறைவேற்றாம ஒருபொழுதும் போக மாட்டார். இயேசுவினுடைய மீட்பினுடைய ஆழம், இயேசுவினுடைய அன்பினுடைய ஆழம், இயேசுவினுடைய ரட்சிப்பினுடைய ஆழம், இயேசுவினுடைய இரக்கத்தினுடைய ஆழம், இயேசுவினுடைய ஞானத்தினுடைய ஆழம், அவருடைய அழைப்பினுடைய மேன்மை எல்லாம் அந்த ஒரு வசனத்தில் அடங்கியிருக்கு. அவனை நேசிக்கவோ, அவனுக்கு ஆதரவு கொடுக்கவோ, அவனுக்கு விடுதலை கொடுக்கவோ, அவனை காப்பாற்றுவதற்கோ அவர் மட்டும்தான் எப்பயுமே இருக்கிறார். ஒரு விசுவாசி இதை புரியணும். ஒரு விசுவாசி எப்பயுமே மனித ஆதரவு, மனித நன்மைகள், மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய உதவிகளை சார்ந்த வாழக்கூடாது. அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் இயேசு மட்டும்தான். அவனை உண்மையா நேசிக்கிறதுக்கு இயேசுவை தவிர எவரும் இல்லை. அவனை உண்மையா பாதுகாக்கிறது அவர் மட்டும்தான். அவனை உண்மையா அறிந்தவர் அவர் மட்டும்தான். அவனுக்கு விடுதலை கொடுக்கவும், அவனுடைய துன்பத்துல பங்குபடுத்தவும், அவை அக்கினி சூழல போனாலும் சிந்திக்கவில போனாலும் அவனை மீட்பதற்கு அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்கு நடந்திருக்குதா? ஒரு புறம் சத்தியத்தை அறிந்தும் துணிகரமா இருக்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய கோபத்துக்குள்ளா இருக்கிறான். இயேசு எல்லாருமே கோபமா இருக்கிறார். ஏன்னா அவன் உண்மை என்னன்னு தெரிஞ்சு, சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு செவி கொடுக்காம எதிர்த்து நிற்கிறான். மறுபுறம் அந்த உண்மைக்காக எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அது துணிந்து எதிர்த்து இருக்கக்கூடிய கிறிஸ்துவினுடைய தைரியத்தை பார்க்கிறோம். உலகத்துல ஒவ்வொரு பாவிக்கான மேன்மையும், ஒவ்வொரு பாவிக்கான மகிமையும் அவருடைய கரத்துல தான் ஒருத்தனுக்கு வருது. உங்களையும் என்னை அழைத்து மேன்மைப்படுத்துகிறவர் அவர் மட்டும்தான். அவனை அந்த இடத்துல யாரும் கூப்பிடல, யாரும் அழைக்கல,
திமிர்வாதக்காரன் போல யார் அவன் சுமந்து கொண்டு வரல, யார் அவனுக்கு சிபாரிசு பண்ணலை, யார் அவனுக்கு எந்த நன்மைகளையும் செய்யலை. கிறிஸ்து மட்டும்தான் தெரிந்து கொண்டதுனால அவனை அழைச்சி அவனை அன்பு கூர்ந்து அவன் இருக்கிறார். அவனை மீட்பதற்கு உலகத்தை எதிர்க்க அவர் தயாராக இருக்கிறார். அவனை மீட்பதற்கு அவர் மரணமே வந்தாலும் தயாராக இருக்கிறார். நீ நான் அவனை சுகப்படுத்தினால நீ எல்லாரும் சேர்ந்து என்னை அழிச்சாலும் பரவாயில்ல, நான் அவனை காப்பாற்றாம விட மாட்டேன், இவனை விடுதலை பண்ணாம விட மாட்டேன்ற உறுதியில் அவர் இருக்கிறத பார்க்கணும். அவருடைய ஜனங்கள் இந்த உலகத்துல அவருடைய அனுமதி இல்லாம அந்த ஜனங்களுடைய ஒரு தலைமுறையை கூட யாரும் விட முடியாது. இயேசுவை நேசிக்கக்கூடிய மனிதன், இயேசுவால் நேசிக்கப்படக்கூடிய மனிதன் இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தனது மீட்பையும் ரட்சிப்பையும் செயல்படுத்தும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடிய மாறாத அன்பு, மாறாத பாதுகாப்பு, மாறாத விடுதலை எல்லாத்தையும் இந்த பகுதி நமக்கு சொல்லும். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிஞ்சிருக்கிறோமா? உண்மையாக இயேசுவால் அறிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில் அவருடைய அன்பை குறித்து கேள்வி கேட்க முடியுமா? அவருடைய பாதுகாப்பை குறித்து கேள்வி கேட்க முடியுமா? அவருடைய மகிமையை குறித்து கேள்வி நமக்கு வர முடியுமா? இப்ப இதெல்லாம் பார்க்குறாங்க. அவன் அழைக்கிறாரு, அவனை கூப்பிட்டு கையை நீட்டினாரு, அவன் நீட்டினா அடுத்த நொடி சுகமாகும். அவருடைய உபதேசம் சரி, அவருடைய சத்தியம் சரி, அவர் உண்மையாக பேசி அவர் ஆண்டவன்றதுக்கான மறுபடியுமான ஒரு நிரூபணம் அடுத்த நொடியில் அவன் சமமாயிருப்பானா. இவர் கட்டளையை மீறிட்டாரு, இவர் பாவம் பண்ணிட்டாருன்னு சொன்னா கடவுளுடைய கோபத்தை சந்திப்பான்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓய்வனுடைய கட்டளையை மீறிட்டார், ஆனால் அவர் தேவனது வல்லமையை இன்னும் உறுதியா, இன்னும் மகிமையா, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை இன்னும் ஆணித்தரமா அவனுக்கு நான் தாண்டா கடவுள்னு காட்டுறாரு, நான் தாண்டா என் வாழ்க்கையுடைய ரட்சகன் காட்டார், நான் தாண்டா இவனிடத்துல அன்பு செய்து இவனை மகிமையில கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்பதை காட்டுறார். நான் தான் தாவீதின் குமாரன், நான் தான் சொல்லப்பட்ட ரட்சகர் என்பதை அவர்கள் காட்டுறார். இவ்வளோ பெரிய மகிமையை காட்டுறார். தனது உபதேசத்துல காட்டினவர் தனது மீட்புலையும் காட்டுறார். அவரை ரட்சித்து அவனை சுகப்படுத்தி இப்போ அவன் வாழ்க்கை புதிய வாழ்க்கை. இனி அவன் செயல்படாத வேலை, இனி அவன் போய் அதிகமாக உழைக்க முடியும், அவன் சுயமா நிற்க முடியும், அவன் கடவுளுக்கு என்று செயல்பட முடியும், அவன் அந்த மீட்பை மக்களுக்கு அறிவிக்க முடியும், அவனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய மகிமையை வல்லமையா விளங்க முடியுன்றத அவர் வெளிப்பாட்டார். இந்த மகிமைக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய மீட்பை பார்த்து உண்மையாகவே நீர்தான் ரட்சகன் அவர் காலில் விழுந்தாங்களா? உண்மையாகவே நீர்தான் தேவன் சொல்லி அவர் விசுவாசிச்சாங்களா? இவ்வளவு பெரிய வல்லமையை பார்த்து அவர் புகழ்ந்தாங்களா? திமிர்வாதக்காரன் சுகமாக்கும் பொழுது மெய்யாகவே ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டாருன்னு சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துறாங்க. அவருடைய அநேக அற்புதங்களை பார்த்து அவர் ராஜாவாக்க பார்க்குறாங்க, அவருக்கு மகிமை. இந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கல. ஒரு ஆலயத்துல துணிந்து தனது மகிமையும் வல்லமையும் காட்டுறாரு. அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவரை உற்சாகப்படுத்தி அவர் மீது விசுவாசத்தை வைப்பதற்கு எந்த ஆத்மாவும் இல்லை. அது வசனம் சொல்லுது, அவர்கள் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவர் விரோதமாய் ஆலோசனை பண்ணார். கிறிஸ்து தான் மகிமையை வெளிப்படுத்தாருன்னா அதான் நடக்கும். இயேசு இந்த உலகத்துல ஒரு பாவிக்கு தனது மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது ரெண்டு தான் செய்வோம். ஒண்ணு, அந்த சூம்பின கையுடையவனை போல அவரால் மீட்கப்பட்டு அவருடைய பாதத்துல விழுந்து அவரை முழு இருதயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார். இனிமேல் அவன் வாழ்க்கை இயேசுதான். இனிமேல் இந்த மீட்பையும் இந்த ரட்சிப்பையும் கொடுத்த கிறிஸ்துவ என்னுடைய ஆண்டவர்னு சொல்றது. இன்னொன்னு, அவரை நிராகரித்து அவரை கொலை செய்வது. கடவுளுடைய மகிமையை பார்க்கும் பொழுது இது ரெண்டு தான் மனசு எப்பயுமே செய்யணும். வெளிப்படுத்தல இயேசு 2ஆம் வருகையில வரும் பொழுது, அவர் மகிமையா வரும் பொழுது விசுவாசிக்காத ஜனங்கள் அவரை தூஷித்து அவருடைய நாமத்தை பரியாசம் பண்ணி அப்பையும் அவரை விசுவாசிக்காம அவருக்கு எதிராக கலகம் செஞ்சாங்கன்னு தான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய மகிமையை காண்றவன் ஒண்ணு அவரை பாதத்துல விழுந்து அவரை பின்பற்றணும், இல்லை அவரை நிராகரிச்சு அவருக்கு எதிராக அவரை கொலை. இந்த ரெண்டு முடிவு தான் எடுக்க முடியும். ரெண்டு நடுவில் எங்கேயும் நிற்க முடியாது. ஒன்று, இந்த சூம்பின கையுடையவன் போல கிறிஸ்துவனுடைய மீட்பை மகிமையை அனுபவிச்சு அவரை பின்பற்றணும், இல்லைன்னா அவருக்கு எதிராக தொடர்ந்து பாவத்துல வாழ்றது. அவர் இவ்வளவு மகிமையை வெளிப்படுத்த பொழுது அவரை கொல்லணுன்ற முடிவு தான் பாவத்தினுடைய மோசமான நிலைன்றதை இங்க பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் ரட்சிக்கக்கூடிய மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது, இயேசு தான் யார் என்ற ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, இப்பயும் இந்த வேத பகுதியிலிருந்து இயேசு தான் அந்த மகிமையை வெளிப்படுத்துறார். தான் எவ்வளவு பெரிய ஆண்டவர்னு சொல்றார், தனது அன்பு எவ்வளவு பெருசுன்றார்.
பாவிகள் மீதான தனது ரட்சிப்பு எவ்வளவு மகிமையானது என்றார், தனது அழைப்பு எவ்வளவு பெருசு என்றார், தனது தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு பெருசு என்றார், அவர் மூலமாக நீதிமானாக்கப்படுகிற மனிதனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்றார். அந்த மனிதரை ரட்சிப்பதற்காக அவர் எதையும் செய்ய எவ்வளவு தயாராக இருக்கிறார் சொல்றார். உங்களுக்கு அது சொல்லப்படுது. நீங்க இயேசுவால் அழைக்கப்படும் பொழுது, இயேசுவால மீட்கப்படும் பொழுது, இயேசுவால மன்னிக்கப்படும் பொழுது, இயேசுவிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு உங்களுக்கு தருகிறார். இந்த மகிமைக்குரிய இயேசுவுக்கு என்ன பதில் செய்யப்படுங்க, என்ன பிரதியுத்தரம் செய்யப்படுங்க? அவர் உங்களை வீட்டு ரட்சகராக இருந்தார்னு சொன்னா இனிமேல் உங்க வாழ்க்கை அவருக்காக இருக்குமா? அவர் உங்களுடைய தேவையாக அனுதினமும் அவர் தேவன் உணர்வீங்களா? அனுதினமும் அவரிடத்துல ஞானத்தை கற்றுக்கொள்வீங்களா? அனுதினமும் அவர் ருசி பார்ப்பீங்களா? உங்களுடைய வேலையிலும் தூக்கத்திலும் உட்காரும் போது எழுந்திருக்கும் பொழுதும் கிறிஸ்து ஆத்ம நாயகரா இருப்பாரா? இந்த உலகமும் பொழுதுபோக்கும் பாரம்பரியங்களும் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியை வெறுக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னு சொன்னா எல்லாம் நாளைக்கு போல இது ஒரு நாள், எல்லா நாளும் இயேசு கேட்காம இன்னைக்கு இயேசுவை கேட்டோம், எல்லா நாளும் இயேசுடைய உபதேசத்தை கேட்ட போது இன்னைக்கு உபதேசத்தை கேட்டோம். எங்க வாழ்க்கை எங்களுக்குரியது, எங்க வாழ்க்கை எங்க இஷ்டப்படிதான் நாங்க வாழணும். நாங்க தொடர்ந்து இந்த கிறிஸ்துவை தேடுவதில் பிரியமில்லை. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய நோக்கம் இருக்குது, அதன்படிதான் வாழ்வோம்னு சொன்னா இந்த பரிசேயர்களை போல அவரை நிராகரித்து வாழக்கூடிய நமக்கு நீதியான ஆக்கை இருக்கின்றத ஒரு கூடாது. இதை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஓய்வு நாள் வடிவமைக்கப்படுகிறது. இயேசு அந்த ஓய்வு நாளின் நாயகராக, நான் தான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர்னு சொல்லிட்டு அதை செயல்படுறார். ஒரு ஓய்வு நாளை எப்படி ஆராதிக்கிறது? ஓய்வு நாள்ல பாவியான எனக்கு இயேசு தேவைன்றதை நான் முதல் உணரணும். இயேசுவுக்குள்ளாக தான் நான் கடவுளையும், கடவுளுடைய மீட்பையும், கடவுளுடைய ரட்சிப்பையும், கடவுளுடைய மகிமை எனக்கு தேவைன்ற சிந்தையோட பாவத்தை உணர்ந்து வரணும். அப்படி வரக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தை வெறுப்பான், பாரம்பரியத்தை வெறுப்பான், மனித ஆலோசனைகளை வெறுப்பான், மனித திட்டங்களை வெறுப்பான், மனித ஆசைகளை வெறுப்பான். அப்படி வெறுத்து அவர் கீழ்ப்படுகிற மனிதன் அவருடைய மகிமையை ருசி பார்க்கிறவனா, அவருடைய அன்புக்கு பாத்திரமானவனா, அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சீசன் நாங்கள் வாழணும். இதுக்காக தான் அவர் சிலுவையில மனுஷன். இங்க இந்த சூப்பின கைதிகளுக்காக அவருடைய மரணம் திட்டம் தீட்டப்படுகிறது. இது அவருக்கு தெரியும். இதுக்கப்புறம் எதிர்ப்பு என்ன அதிகம் தெரியும், இதுக்கப்புறம் ஊழியத்துல பாடு அதிகம் தெரியும். இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அவருக்கு அவமானம் அதிகம், இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அவருக்கு துன்பங்கள் அதிகம், இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக அவருக்கு உபத்திரவங்களும் வழிகள் அதிகம். ஆனாலும் அதை சந்திப்பதற்கு தயாரா இருந்தார். உங்களை என்னை மீட்பதற்கு சிலுவை அவர் முன்பாக வைக்கப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதனை மறிப்பதற்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த சூமின கையுடையவனுக்கு சிலுவை தெரியாது. இந்த சூமின கையுடையவனுக்கு இயேசுவினுடைய அன்பு இறக்கமும் தான் தெரியும். ஆனா உங்களுக்கு எனக்கும் சிலுவை பிரத்யட்சமா தெரியும். அவன் அனுபவித்த அன்பை விட நீங்கள் நான் அனுபவிக்கக்கூடிய அன்பு மிக பெரியது. அவனை மீட்பதற்காக அவர் உலகத்தையும் பரிசையனை எல்லாரும் இருந்தார். உங்களை என்னை மீட்பதற்காக அவர் பிதாவினுடைய எதிர்ப்பையை சம்பாதிச்சார். அவர் தான் நேசித்த தேவ பிதாவினுடைய உக்கிர கோபத்தை சுமப்பதற்கு தயாராக இருந்தார். யாரை எதிர்த்தார்? யாருக்கு எதிராக நின்றார்? பிதாவுக்கு எதிராக நின்றார். பிதாவாகிய தேவன் பாவிகளாகிய உங்களை என்னை நிர்மூலமாக்க வரும் பொழுது, உங்களை என்னை பாவத்துக்கான தண்டனை செலுத்த வரும் பொழுது பிதாவோட சேர்ந்து சண்டை போட நின்றார். அதே பிதாவினுடைய நீதி உங்கள் மீது என் மீது செலுத்தப்படாதபடி பாவிகளுக்காக பிதாவினுடைய சமூகத்துல போராடினார் கெத்செமனேல. உங்களை என்னை அழிக்காதபடி இந்த சத்திய போராட்டத்துல பிதாவினுடைய எல்லா உக்கிரத்தையும் ருசி பார்த்தார். பிதாவினுடைய எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். பிதாவினுடைய எல்லா உக்கிர கோபத்தையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டு உங்க மேலையும் என் மேலையும் அந்த நீதியின் வாள் விழாதபடி அந்த எல்லா நீதியின் கோபத்தையும், எல்லா பட்டய குத்துகளையும், எல்லா நிர்வாண அவமானங்களையும் பிதாவினிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். இந்த பரிசேயர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய வழிகள் பெரியது கிடையாது. இந்த பரிசேயர்கள் மூலமா படக்கூடிய பாடுகள் பெரியது கிடையாது. சிலுவையில் அவரால் அறையப்பட்ட அந்த போர்ச்சுவர்கள் மூலமாக பட்ட அவமானம் பெரியது கிடையாது. உங்களுக்காக, எனக்காக, உங்களை என்னையும் மீட்பதற்காக அவர் பிதாவினிடத்திலிருந்து பட்ட வழிகள் பெருசு. யாருடைய நேச பிள்ளையா இருந்தாரோ, யாருடைய மகிமையின் குமாரனாக இருந்தாரோ அவருடைய இருதயம் உடையும்படியா, அவருடைய இருதயம் காயம்படும்படியா அவரிடத்திலிருந்து எதிர்ப்பையும் கோபத்தையும் சம்பாதிச்சு உங்களுக்காக எனக்கு அரசியல் இந்த மகிமை வெளிப்படுத்தினார்.
எதுக்காக? உங்களை அவரோடு ஒப்புரவாக்குவதற்காக, உங்களை அவருடைய மகிமைக்குள்ளாக கொண்டு போவதற்காக, உங்களுக்கு மன்னிப்பை வழங்குவதற்காக, உங்களுக்கு தமது மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்தார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உங்களை மகிமையுள்ளவரா உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா? இந்த இயேசு தான் உண்மையா உங்க ஆண்டவரா? உண்மையாகவே இந்த இயேசுவை பின்பற்றதா நீங்க வாழ்றீங்களா? உண்மையாகவே உங்க வாழ்க்கை இந்த இயேசுவினுடைய மீட்பை பெற்றிருந்துச்சுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய மீட்புக்கு சாட்சியா, பயபக்தியா, அனுதினமும் கிறிஸ்துவினுடைய தேவையை உணர்ந்து, அனுதினமும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்துல வளர்ந்து, கிறிஸ்துவுக்கு பிரியமா பரிசுத்த காரியங்களை ஈடுபடுத்தி, கிறிஸ்துவினுடைய மகிமைக்குரிய பாத்திரமாக கடவுள் உங்களை மாற்றும்படியா, உங்களிடத்திலிருந்து இயேசுவினுடைய மகிமை வெளிப்படும்படியா, உங்களிடத்திலிருந்து இயேசுவினுடைய மீட்பு வெளிப்படும்படியா கடவுள் உங்களை மாற்றும்படியா கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அநேக வரைகள் இந்த சூழ்நிலை கையுடையவனை போல உங்களுக்கு பிரியமா இல்லை. என் வாழ்க்கையில் அநேக பாவங்களும் கரைகளும், செயல்பட முடியாத அநேக சுபாவங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து மாற்றி இந்த உலகத்தில் உண்மையான அன்பை மீட்பையும் தருக்கிற உண்மை விசுவாசிக்கு உதவி செய்யும் கேட்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தையும் கிருபையும் காண்பிப்பார்.